ஸ்ரீ குருப்யோ நமக. சுந்தரகாண்டம் நேற்றைய தொடர்ச்சி. சர்க்கம் 1 பாகம் 2. ஹனுமான் சந்தித்த இடர்கள். வான்வழியே கடலை தாண்டி சென்று கொண்டிருந்த ஹனுமானை கௌரவிக்க விரும்பினான் சமுத்திரராஜன். ராமனின் முன்னோர் வழி வந்த இஷ்வாகு வம்சத்தை சேர்ந்த சாகரரால் தான் என் எல்லை விரிவுபடுத்தப்பட்டது. ராமனுக்கு உதவுவதற்காக கடல் கடந்து செல்லும் இந்த வானர வீரருக்கு நான் உதவாவிட்டால் நான் நன்றி கெட்டவன் என்று கருதப்படுவேன். மீதமுள்ள தூரத்தை எளிதாக கடக்க உதவியாக சற்றே ஓய்வெடுக்க நான் உதவ வேண்டும் என்று முடிவு செய்தான் சமுத்திரராஜன். கடலுக்குள் மறைந்திருந்த மைனாகம் என்ற மலையை அழைத்து பாதாள உலகிலிருந்து அசுரர்கள் நில உலகுக்கு வராமல் தடுக்க ஒரு தடுப்பாக உன்னை கடலுக்கடியில் இருக்க செய்திருக்கிறான் தேவேந்திரன். மேலே கீழே பக்கவாட்டில் என்று எல்லா திசைகளிலும் வளரும் சக்தி படைத்தவன் நீ. ராமனின் பொருட்டு ஹனுமான் ஒரு கடினமான செயலில் ஈடுபட்டு கடலுக்கு மேலே பறந்து கொண்டிருக்கிறார். அவர் இப்போது நீ இருக்கும் இடத்திற்கு மேலே பறந்து கொண்டிருக்கிறார். நீ மேலே எழும்பி அவர் உன் மீது அமர்ந்து ஓய்வெடுக்க வகை செய். இஷ்வாகு வம்சத்தவர்க்கு உதவ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கேட்டுக்கொண்டான். சமுத்திரராஜன் கேட்டுக்கொண்டபடி தங்கம் போல் மின்னும் சிகரங்களையும் பல்வகை மரங்களையும் தன்னுள்ளே கொண்ட மைனாகம் கடலிலிருந்து மேலெழும்பியது. மேகத்தை பிளந்து வெளியே வரும் சூரியன் போல கடலிலிருந்து மேலெழுந்தது மைனாகம். தனக்கு முன்னால் மேலே எழும்பிக் கொண்டிருந்த மலையை பார்த்த ஹனுமான் அது தன் வழியை மறிப்பதாக கருதி தனது மார்பினால் இடித்து அந்த மலையை புறம் தள்ளினார். மைனாக மலை மனித உருவம் எடுத்து ஹனுமான் முன் தோன்றியது. வானர வீரரே, இஷ்வாக குலத்துக்கு நான் நன்றிக்கடனை செலுத்துவதற்காக சமுத்திரராஜன் என்னை உங்களுக்கு உதவ பணித்திருக்கிறார். என் மீது அமர்ந்து நீங்கள் சற்று நேரம் ஓய்வெடுக்க வேண்டும். மலையில் உள்ள சுவையான பழங்களை உண்டு உங்கள் பசியை போக்கிக் கொண்டு இளைப்பாற வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் இன்னொரு விதத்தில் கூட உறவு இருக்கிறது. கிருதயுகத்தில் மலைகளுக்கு இறக்கைகள் இருந்தன. ஆனால் காற்றைப் போலவும் கருணனைப் போலவும் அவை பல திசைகளிலும் பறந்து திரிந்தன. அவை தங்கள் மீது விழுந்து விடுமோ என்று முனிவர்களும் மற்றவர்களும் அஞ்சினார்கள். அதனால் இந்திரன் மலைகளின் மீது கோபம் கொண்டு மலைகளின் இறக்கைகளை வெட்டத் தொடங்கினான். அவன் என் இறக்கைகளை வெட்ட முயன்றபோது உங்கள் தந்தையான வாயு என்னை கடலுக்குள் தள்ளி என் இறக்கைகள் வெட்டப்படாமல் காப்பாற்றினார். எனவே உங்களுக்கு உபசாரம் செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் என் வேண்டுகோளை ஏற்று என் மீது அமர்ந்து இளைப்பாரி செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. மைனாகமலையின் வார்த்தைகளை கேட்ட ஹனுமான், மைனாகமே, உன் உபசாரத்தினால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உன் உபசாரத்தை நான் ஏற்கவில்லையே என்று நீ வருந்த வேண்டாம். அதை ஏற்றால் என் கடமையை செய்வதில் தாமதம் ஏற்படும். சூரிய அஸ்தமனம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. என் முயற்சிக்கு இடையே நான் ஓய்வெடுக்க மாட்டேன் என்று உறுதியெடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறி மலையை தன் கையால் அன்பாக தட்டி கொடுத்து தன் பயணத்தை தொடர்ந்தார். சமுத்திரராஜனும் மைனாகமலையும் அவரை வாழ்த்தி வணங்கினர். பிறகு ஹனுமான் இன்னும் மேலே எழும்பி தன் தந்தையான வாயுவின் இருப்பிடமான காற்று மண்டலத்தில் பறக்கத் தொடங்கினார். மைனாகமலையை தன் வழியிலிருந்து தள்ளிய அவரது இரண்டாவது அரிய செயலை தேவர்கள், சித்தர்கள் முதலானோர் வியந்து பாராட்டினர். தேவர்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள் மற்றும் சில முனிவர்கள் பாம்புகளின் அன்னையான சுரசையை அழைத்து அவளிடம் இவ்வாறு கூறினர். வாயுபுத்திரரான ஹனுமான் வானில் பறந்து கொண்டிருக்கிறார். நீ கூறிய நகங்களுடனும் சிவந்த கண்களுடனும் விண்ணை எட்டும் மலை போன்ற உயரத்துடனும் ஒரு பயங்கரமான அரக்கனை போன்று உருவம் எடுத்துக்கொண்டு அவரை சற்று நேரம் வழிமறிக்க வேண்டும். அவர் உன்னை தந்திரத்தால் வெல்லுகிறாரா அல்லது உன்னுடன் போரிட முயன்று தோல்வியடைகிறாரா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இதன் மூலம் அவரது பலத்தையும் வீரியத்தையும் நாங்கள் சோதிக்க விரும்புகிறோம். தேவர்கள் கேட்டுக்கொண்டபடி சுரசை ஒரு பயங்கரமான அரக்கியை போன்ற தோற்றத்துடன் வானில் பறந்து கொண்டிருந்த ஹனுமானை வழிமறித்தாள். வானர தலைவனே, தேவர்கள் உன்னை எனக்கு உணவாக வழங்கியிருக்கிறார்கள். உன்னை நான் விழுங்கப் போகிறேன். என் திறந்த வாய்க்குள் நுழை என்றாள். சுரசை கூறியதை கேட்ட வானர தலைவர் தன் இரு கைகளையும் கூப்பியபடி இன்முகத்துடன் கூறினார். தசரதரின் மைந்தரான ராமர் தன் மனைவி சீதையுடனும் தம்பி லக்ஷ்மணனுடனும் தண்டகாரண்யத்தில் இருந்தபோது சீதை ராவணனால் கடத்தி செல்லப்பட்டாள். ராமருடைய கட்டளைப்படி நான் அவரது தூதனாக சீதையை தேடி போய்க் கொண்டிருக்கிறேன். என்னை வழிமறித்திருக்கும் நீங்கள் உங்களால் என்ற உதவியை எனக்கு செய்ய வேண்டும். நீங்கள் விரும்பினால் சீதையை பார்த்துவிட்டு பார்த்த விவரத்தை ராமரிடம் சொல்லிவிட்டு திரும்பி வந்து உங்கள் வாய்க்குள் விழுகிறேன். இது என் வாக்குறுதி. நான் எப்போதுமே வாக்கு தவறாதவன். ஹனுமானின் இந்த பதிலை கேட்டபின் விரும்பும் உருவத்தை எடுக்கும் சக்தி பெற்ற சுரசை கூறினாள், என்னை தாண்டி யாரும் செல்ல முடியாது. இது எனக்கு அளிக்கப்பட்டுள்ள வரம்.
என் வாய்க்குள் நுழைந்த பின் தான் உங்கள் பயணத்தை நீ தொடர முடியும். இவ்வாறு கூறிய பின் தனது அகன்ற வாயை அவள் பெரிதாக திறந்தாள். அவள் பேச்சை கேட்டு கோபம் கொண்ட ஹனுமான், நான் உன் வாயில் நுழையும் அளவுக்கு உன் வாயை பெரிதாக திற என்றார். இவ்வாறு சொல்லிவிட்டு சுரசையின் உயரமான 10 யோஜனைகள் அளவுக்கு தன் உருவத்தை பெரிதாக்கிக் கொண்டார் ஹனுமான். 10 யோஜனை உயரம் கொண்ட ஒளி பொருந்திய மேகம் போல் தன் முன் நின்ற ஹனுமானை பார்த்த சுரசை தன் வாயை 20 யோஜனைகள் அளவுக்கு திறந்தாள். 20 யோஜனைக்கு விரிந்த சுரசையின் வாயை பார்த்ததும் ஹனுமானின் கோபம் மேலும் வளர்ந்தது. அவரது உயரம் இப்போது 30 யோஜனைகள் வளர்ந்தது. சுரசை தன் வாயை 40 யோஜனைகள் விட்டத்துக்கு திறக்க ஹனுமானின் உருவம் 50 யோஜனைகளுக்கு வளர்ந்தது. இதேபோல ஹனுமான் தன் உயரத்தையும் சுரசை தன் வாயின் அகலத்தையும் அதிகரித்து கொண்டே போக சுரசையின் வாய் 100 யோஜனை அளவுக்கு விரிந்தது. சுரசையின் அகலமான வாயையும் நீளமான நாக்கையும் பயங்கரமான தோற்றத்தையும் கண்ட ஹனுமன் ஒரு கணத்தில் உடலை கட்டை விரல் அளவுக்கு குறுக்கிக் கொண்டார். அந்த சிறிய உருவத்துடன் அவள் வாய்க்குள் புகுந்து உடனே வெளியே வந்தார். பிறகு வானில் எழும்பி சுரசையை பார்த்து, தட்சனின் புதல்வியே, உன் விருப்பப்படியே நான் உன் வாய்க்குள் புகுந்து வந்துவிட்டேன். இதன் மூலம் நீ வாங்கிய வரமும் உண்மையாகிவிட்டது. நான் இப்போது சீதையின் இருப்பிடத்தை நோக்கி செல்லப் போகிறேன் என்றார். கிரகணத்தின் போது ராகுவின் வாயிலிருந்து வெளிப்படும் சந்திரன் போல தன் வாயிலிருந்து வெளிவந்த ஹனுமானை பார்த்த தன் இயல்பான உருவத்திற்கு வந்த சுரசை கூறினாள், வானர தலைவரே, உங்கள் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டு மகிழ்ச்சியுடன் திரும்பி வருவீர்களாக. விதேக தேசத்து இளவரசியுடன் சீதையுடன் உத்தமரான ராமர் ஒன்று சேர்ந்து மகிழட்டும். அனுமானின் இந்த 3வது அற்புத செயலை கண்டு எல்லா உயிரினங்களும் அற்புதம் அற்புதம் என்று அவரை புகழ்ந்தனர். வருணனின் இருப்பிடமான சமுத்திரத்தை தாண்டி கருடனை போன்று வானத்தில் அதிவேகமாக பாய்ந்தார் ஹனுமான். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா. ஸ்ரீராம் ஜெயராம், ஜெய ஜெயராம். சர்க்கம் 1 பாகம் 3 நாளை தொடரும். நன்றி.